ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி பார்க்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னா சொல்லுங்கம்மா. இது வந்து தட்டை வடை, ஸ்ரீலங்காவில் பருத்தி துறை வடைன்னு சொல்லுவாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, தேவையான பொருள் 100 கிராம் மைதா, காஞ்ச மிளகாயை வந்து பொடி பண்ணி எடுத்தது, அப்புறம் பொரிக்க வேணும், பொரிக்க எண்ணெய். 100 கிராம் மைதா மாவுக்கு வந்து 50 கிராம் உளுந்து வந்து எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சிருக்கிறேன். மற்றது சின்ன சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, இது வந்து கருவேப்பிலை. இவ்வளவுதான் இதுக்கு தேவையானது. வந்து நான் எப்படி செய்கிறேன்ன்றவ முதல் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வரேன். பாத்திரம் எடுக்க கூட முதல் இந்த உளுந்து, இந்த கருவேப்பிலை, இந்த மிளகாய், உப்பு, இதை மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வரணும். அரைக்கல, இதை சும்மா ஒரே ஒரு சுற்று விட்டிங்கன்னா இப்படி நறுவ துருவெல்லாம் அரைச்சி எடுக்கணும். தண்ணி விடவே கூடாது. தண்ணி விட்டால் மாவு தண்ணி ஆயிரும். அதிலருந்து இந்த தண்ணியில் தான் இந்த மாவை நாம் பிசையணும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு தண்ணி வேணுமெண்டா ஊற்றலாம். தண்ணி ஊற்றி நாங்கள் பிசைஞ்சால் அந்த ரொட்டி வந்து ஒரு 2-3 நாளில் கொஞ்சம் இலகழிச்சு போயிடும். இதை வந்து கையால் தான் பிணையணும். இதால் மற்றது உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு போடுங்க. உங்களுக்கு அளவுக்கு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா இதோட திரட்டி இப்படி பிசையணும். நல்லா இந்த மாவோடு சேர்த்து பிசையணும். எனக்கு கொஞ்சம் உரைப்பு பத்தலை, அதால் நான் கொஞ்சம் உரைப்பு போட போகிறேன். கொஞ்சம் வச்சுருந்தேன், அதை தெளித்து நான் பிசைய போகிறோம். பாருங்கள், தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிசையணும். சப்பாத்தி மாவு பதத்தில் இதை பிணைஞ்சிடுவது. கையிலையும் ஒட்டக்கூடாது, மாவும் சேர்க்கக்கூடாது. கரெக்டாக இருக்கும். இந்த தட்டை வடை தான் சின்ன வயசுலேருந்தே செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க ஸ்ரீலங்காலேருந்து. இதை இப்போ தான் எப்படி செய்யணும் நான் வந்து பார்க்குறேன் கொடுக்குறேன். என்னட்ட நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தவங்க, அங்கே இருக்கிறதுலையும் கேட்டவங்க. அப்போ நான் அதை சிலருக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் வந்தேன். இப்போ பாருங்கள், இவ்வளோதான் இதை நாங்கள் செய்கிறது. இந்த அவர் போட்டுருவாங்க. ஃபைனலி வந்து நம்மளோட இப்போ தட்டை வடை வந்து நல்லா ரெடி ஆகிட்டு சாப்பிடலாம். இந்த வாழைப்பழத்தோட சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த சாஸ் வச்சு சாப்பிட பிடிக்காதவங்க வாழைப்பழத்தோடு சாப்பிடலாம். முக்கியம் என்று இல்லை, அது ஒரு டேஸ்ட்டுக்காக நான் வச்சுருக்கிறேன். ஓகே, டேஸ்ட்டாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல முறுமுருண்டே சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ